எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் குக்கீஸ் செய்கிறதா பார்க்க போகிறோம். ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் வச்ச 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட், வெனிலா எசன்ஸ், பவுடர் பண்ணி எடுத்து வச்ச சுகர், பவுடர் சுகர் 1/2 கப், 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளவர். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நீங்கள் பிசையும் போது நல்லா கையில் ஒட்டக்கூடாது. அந்த பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். மாவு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா நுறுக்கி விட்டுக்குங்க. இப்போ அந்த மாவு நல்லா பால் மாதிரி செஞ்சுட்டு நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் இதை ரோல் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா பால் மாதிரி இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக செகண்ட் ஃப்ளேவர் என்ன செய்யப்படுறோம், ஆரஞ்சோட அந்த ஸ்கீனை நல்லா கிரேட்டட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சாப்பிடும்போது. மாதிரியே தான் நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டு அடுத்ததாக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் ரோல் பண்ணிக்க போகிறோம். அவன் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி பாருங்கள் எடுத்தாச்சு. நம்ம பால் மாரி செஞ்சு எடுத்ததெல்லாம் இப்போ ஃப்ளாட் ஆயிடுச்சு. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கார்ன்ஃப்ளேக்ஸ் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா இருக்குது. நம்ம 2 ஃப்ளேவர் செஞ்சுருக்கோம். ஒன்று ஆரஞ்சு, ஒன்று பிளெயின். பட் ரெண்டுமே நல்ல டேஸ்ட் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி. அதுவும் நீங்கள் வீட்லேயே செய்கிறதுனால கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுகர் லெவல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 பிஸ்கட்ஸ் எனக்கு இந்த இதுக்கு கிடச்சிச்சு, இந்த மெஷர்மெண்ட்க்கு. இதில் ஒன்று ஆரஞ்சு ஃப்ளேவர், இது இந்த ஆரஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நான் காட்டுறது இந்த நார்மலாக நம்ம செஞ்சோல அந்த ஃப்ளேவர். ரெண்டுமே நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு சுவாரஸ்யமான ரெசிபியுடன். அன்டில் தென் உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் டோஹா யாமினிஸ் கிச்சன், உங்கள் யோகலட்சுமி. பாய். மறக்காம